இடம் இருக்கு, படுக்கிறதுக்கான இடம் இருக்கு, குகை இருக்கு, புலி வாழ்ந்த குகை, அப்புறம் வந்து ஆட்சியர் இருக்கிறது, அனுமன் வந்து இறங்கின கால் தரம் இருக்கு, எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு பிரம்மாண்டம் ஆகி போச்சு. இது வந்து ஒரு சமணர் படுகைன்னு வேற சொல்றாங்க. இது கீழே நிறைய கோயில் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ராஜராஜ சோழ காலத்தோட இதை ஆண்டுக்கலாம், ராஜாக்கள் காலத்துல இந்த ஆண்டுகள் ஒரு பிரமிப்பா இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி இதை பார்த்தாங்கன்னா இன்னும் நிறைய உண்மைகள்லாம் அது தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நிறைய உண்மைகள் தெரிய வரும். கவர்மெண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ண நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பசங்க அந்த இடத்துல கூட்டு போனாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. எனக்கு போறதுக்கு பயமா இருக்குங்க. எல்லாம் செடிக்கு மூடி போய் கிடக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா ஒரு ரொம்ப தூரம் இப்ப இதான் இந்த எங்க ஊர் ஏரியாலே தான் ரொம்ப ஹைட். அவ்வளவு தூரத்துன்னு பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்தவாசி மலை தெரியுது உங்களுக்கு, பக்கத்துல வந்தவாசி மலை. அதை தாண்டி இன்னும் வந்து திருவண்ணாமலை இருக்கு. அந்த அந்த ஆங்கிள்லயே இது நேரா இருக்குங்க இந்த குன்று. அப்ப ஆனா இதுக்கு ஏதோ ஒற்றுமை இருக்கு. பார்க்கல, ஒருவேளை சிவன் கூட இங்க வந்து இதுவா இருக்கலாம். இன்னும் நிறைய அங்க ஒரு கோயில் இருக்குன்னு சொல்றாரு. அங்க ஒருத்தர் இந்த விவசாயி இருந்தாரு எங்க பெரியப்பா, அவர் பத்தின ஒரு கோயில் வேற இருக்குன்றாரு. இது என்னென்ன அற்புதங்கள் இது உள்ள இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கு போக தெரிய வரும். நாங்க வந்து வீடியோ சீரீஸா நிறைய கொடுத்துட்டே இருப்போம் பையன். நீங்க பார்த்துட்டு அவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இளநகரில் இருக்கும் குன்று பகுதிக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆதி மனிதர்களும் அது மட்டுமின்றி கோயிலும் இருந்ததற்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அகல் போன்ற இருக்கும். அந்த கல்லின் மீது தான் இப்போ நம்ம ஏற போறோம். அந்த கல்லின் மீது பாத்தீங்கன்னா இறைவனுடைய காலடி பாதம் இருக்குன்றாங்க. அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சிவனுடைய காலடி பாதம் பாருங்க. வா 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 வா. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் ஒரு இந்த பாறையை புலப்பதற்கான ஒரு முயற்சி தான் சொல்ல முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாறையானது அப்படியே ஒரு கல்வெட்டு போல அப்படியே செதுக்கி ஒரு இதுவா வைத்திருக்காங்க. இங்கிருந்து இந்த பாறையை பிளப்பதற்கான ஒரு முயற்சி தான் சொல்ல முடியும். இருங்க, முற்றிலும் இங்க வந்து ஒரு ஆபத்தான பகுதி தான் சொல்ல முடியும். பாருங்க எப்படி இருக்குன்னு. வியூலாம் மிகவும் ஒரு அருமையான பிளேஸா தான் இருக்கு. இப்போ வந்து அந்த விளக்கின் மீது நம்ம ஏரியும் பார்க்கலாம், ஆண்டவருடைய காலடி பாதமும். இப்ப பாத்தீங்கன்னா அங்க கடினமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம மேலே ஏறி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போறோம். எதுக்குன்னா ஆதி மனிதர்கள் வந்து இங்க உரல் ரெடி பண்ணி வைத்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ கீழே போறோம். இருங்க, கீழே வந்து இப்போ மழை வேற பெஞ்சிருக்கு. ஒரு ஜாக்கிரதையா தான் இப்போ நம்ம போனோம். இப்போ வந்து இங்க கீழே வந்தாச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த இடத்துல வந்து ஆதி மனிதர்கள் செதுக்கப்பட்ட கல்லாலான உரல், கல்லில் தான் செதுக்குவாங்க மோஸ்ட்லி. இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு அருமையான ஒரு வடிவுல செதுக்கி இருக்காங்க. இப்போ வாங்க. அது மட்டுமின்றி இந்த குன்றுக்கு வந்து புலி குன்று, புலி குகை அப்படின்னும் அங்க சொல்லியிருக்காங்க. அந்த புலி குகையும் பார்த்துடலாம் வாங்க. இப்ப போயிட்டு அந்த புலி குகையும் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த புலி குகை தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பாத்தீங்கன்னாலே தெரியும். இருங்க, இப்போ அந்த புலி குகை வந்தாச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு துளை மாதிரி செதுக்கி இருக்காங்க. இது எதுக்குன்னே தெரியல. பாத்தீங்கன்னா தெரியும். இருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம புலி குகை தான் வந்துட்டோம். குன்றின் கீழ்ப்பகுதியில இருக்கோம் நம்ம. பாருங்க, இதுதான் புலி வாய்ந்த குகை. இது வந்து ஒரு 80 வருடங்களுக்கு அதுக்கு முன்னாலே இந்த குகையானது
புலி வந்து இருந்ததுக்கான பல ஆதாரங்களும் இருக்கு. புலி வந்து வனத்துறையினர் சுட்டு பிடித்து இருக்காங்க அப்படின்னும் இங்க சொல்லப்படுது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த குன்றானது பருவதமலை போன்று ஒரு காட்சியளிக்கிறது. அங்க போற ஃபீல் தான் அங்கேயும் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லு மேல தான் நம்ம இப்ப ஏற போறோம். ஒரு கடினமான பகுதியா தான் இது இருக்கு. இந்த நண்பர் வேற இப்ப கை தராரு. இரு ப்ரோ இரு ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மேல ஏறி வந்துட்டோம். மழை வந்து அதிகமா பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கடினமா தான் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு குன்றுதான் வந்து குகைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த இடத்த வந்து பிரம்மாண்டமான இடங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்காரங்க அது அவங்க என்னென்ன வாழ்க்கை முறையை வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பழங்குடிகள் சொல்லுவாங்க இல்லையா, காட்டுவாசிகளும் ஆதிவாசி இருப்பாங்களா, அவங்க தான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது கீழே தான் நம்ம இப்ப இறங்க போறோம். அங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த குகையின் கீழ் பகுதியில இங்க வந்து இது இருக்கு, குகையின் கீழே வந்து ஓவியங்கள்லாம் இருக்குன்றாங்க. அதுக்குதான் இப்ப இறங்கி போயின்னு இருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பும் அங்க உருவாக்கி இருக்காங்க. அது அவங்களே உருவாக்கினாங்களா இல்ல அதுவா உருவானதா என்று நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவா உருவாயிருக்கும் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அங்க வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு அமைப்பே வந்து அது அவங்களா உருவாக்கி இருக்காங்க, ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கணிப்பு வந்து நான் வந்து இப்ப பெட்டி போன்ற ஒரு வடிவமா செதுக்கி இருக்காங்க. இது எதற்கு செதுக்கி இருக்கிறாங்கன்னே தெரியல. இருந்தாலும் இது பாருங்க மிகவும் ஒரு அருமையான ஒரு, அது மட்டுமின்றி மேலேயும் இந்த மாதிரி செதுக்கி இருக்காங்க. அதையும் போயிட்டு இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லு மேல தான் நம்ம இப்ப ஏற போறோம். ஒரு கடினமான பகுதியா தான் இது இருக்கு. இந்த நண்பர் வேற இப்ப கை தராரு. இரு ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மேல ஏறி வந்துட்டோம். மழை வந்து அதிகமா பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கடினமா தான் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும்.